மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் வந்து ஈஸ்வரிக்கு பயங்கரமா வார்னிங் கொடுத்துட்டு ரொம்பவே கோவமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது ஈஸ்வரிக்கு ரொம்ப பெரிய அவமானமா இருக்கு. பத்தாவது குறையா நம்ம சித்ராவும் அதே மாதிரி வந்து வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. உடனே சாவித்ரி பயங்கரமா வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டுட்டு குத்துதே கொடுதேன்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த வேலை அண்ணின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. தாமரை அதே மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டு போனதும் இது ஈஸ்வரிக்கு ரொம்ப பெரிய அவமானமா போயிடுது. மோகனம் வந்து தமிழ் என்கிட்ட வந்து கேட்டிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அழகரை நான் கொடுத்து அனுப்பியிருப்பேன். எதுக்காக உனக்கு இந்த தேவையில்லாத வேலை ஈஸ்வரின்னு சொல்லி திட்டி வந்து அனுப்பிடுறாங்க. திட்டி அனுப்புறதும் உடனே ஈஸ்வரி நினைச்சு பாக்குறாங்க. ஒரு முறை தமிழோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தனம் வந்து சேதுக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரை மறைச்சு வச்சது சேதுக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே நம்ம ஈஸ்வரி தான். நான் அந்த தப்பை பண்ணாம இருந்திருந்தா இவெல்லாம் என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பாளா, அவமானப்படுத்திருப்பாளா? தமிழ, நீ எனக்கு பண்ணதுக்கு 3 மடங்கா உனக்கு பதில் அடி கொடுக்கல. என் பேரு ஈஸ்வரி கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க. அடுத்ததா நம்ம சேதுவை காட்டுறாங்க. சேது வந்து மீனாட்சி போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா வந்து, மாமா என்னாச்சு மாமா, எதுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? இல்ல ஐசு, குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு குழந்தை மாத்தி ஒரு குழந்தை என்கிட்ட இருக்கும். இப்ப 2 பேருமே இல்லாதது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சேது ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து சேதுவோட தோளில செய்யறாங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னதும், நீங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கலாம் நான் நினைச்சேன். நான் உங்க அளவுக்கு கீழ்த்தரமானவ கிடையாது மாமான்னு சொல்லி வருத்தப்பட்டு ஐஸ்வர்யா அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப 2 நாளா மீட்டிங் போயிட்டு இருக்கு. சேது ஓரளவுக்கு பிஸியாவே இருக்காங்க. அப்பப்ப குழந்தையோட ஞாபகம் வந்தாலும் சேது வந்து வேலையில கான்சென்ட்ரேட்டா இருக்காங்க. மோகனாவுக்கு கால் பண்ணி அழகரை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மலருக்கு கால் பண்ணலாம் சொல்லிட்டு நினைக்கும் போது கரெக்டா ராஜாங்காமுக்கு வராங்க. என்னையா சேது, மனசு முழுக்க வருத்தமாவே இருக்க, என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு அழகர் மீனாட்சி ஞாபகமாவே இருக்குப்பா, அதை நினைச்சுதான் வருத்தத்துல இருக்கேன். வேணும்னா மோகனுக்கு கால் பண்ணி அழகரை கூட்டிட்டு வர சொல்லட்டுமா? இல்லப்பா, அழகரை எதுக்காக கஷ்டப்படுத்திட்ட, வேணாப்பான்னு சொல்றாங்க. ஏயா சேது, உன் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்னும் ஒரு நாள் தானே, அதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு சேது இருக்காங்க. இப்ப மலர் கிட்ட போறாங்க. சேது, மலரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம் மாமான்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல மலரு, எனக்கு மீனாட்சியை பார்க்கணும் போல இருக்கு. மீனாட்சிக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறியான்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன மாமா, தாராளமா பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இப்ப மீனாட்சிக்கு வீடியோ கால் பண்றாங்க. தமிழ் எடுத்து சொல்லுங்கக்கா சொல்லுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா மீனாட்சி? இதோ இங்கதான் இருக்கா பாருங்கன்னு சொன்னதும் மீனாட்சி அவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க. இதை பார்த்து சேதுக்கு கண் கலங்குது. ரொம்ப வருத்தப்படுறாங்க. மலர் வந்து, மீனாட்சி இங்க பாரு, உன் அப்பாவை பாருன்னு சொன்னதும் அப்பாவை பார்த்ததும் இன்னும் மீனாட்சி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்ததும் ரொம்பவே கோபம் வருது தமிழுக்கு. தமிழ் உடனே போனை கட் பண்ணி வச்சிடுறாங்க. இதனால சேது பயங்கர கோபம் படுறாங்க. இப்ப சேது என்ன செய்ய போறாங்க? தமிழ் கிட்ட அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்றத புரிய வைக்க போறாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.